ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு அரைக்க வேண்டிய பொருட்களை போட்டுக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பல் பூண்டு. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் இதில் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்துடலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கியிருக்கோம், அதை சேர்த்தாச்சு. ஓரளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுவோம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நறுக்கி வச்சுருக்க சேர்த்துடலாம். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பீட்ரூட்டை சேர்த்துடலாம். இதையும் நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது வேக விடலாம். ஒரு 3/4 பதம் போல் பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நாங்கள் நீங்கள் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக தான் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நீங்கள் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ணுன்னாலும் கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது பீட்ரூட் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ தேவைக்கேற்ற தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை கொதிக்க விடுவோம். இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி எனக்கு வற்றணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் மசாலா இல்லை பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கும் நல்ல சைட் டிஷ், சப்பாத்திக்குமே நல்ல சைட் டிஷ்க்காக நல்லாயிருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.